என்னுடைய பேர் முகமது மர்சூக். வரலாற்றை பற்றி சொல்கிறேன்னா ஒரு நீண்ட கதை. சாதாரணமாக இலங்கையில் முஸ்லீம்களுடைய பின்னணியை பொறுத்தமற்றில் அவர்கள் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியோ மற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஆதரித்தாங்க. அதே போன்று என்னோட குடும்பமும் அதே நிலையில் இருந்தது. பிறகு நாங்கள் வளர்ந்த பின் நான் தொழிலுக்கு சென்ற ஆரம்பித்த காலத்திலிருந்து சமூகத்தை பற்றி ஒரு சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. என்று சொன்னால் தொழில் தேடுவதிலும் தொழில் செய்வதிலும் எனக்கு ஏற்பட்ட சம்பவங்கள், அந்த சம்பவங்களை வைத்து நான் நினைத்தேன், எனக்கு ஏற்படுத்துவது இது சமூகத்தில் உள்ள ஒரு குறைபாடை தவிர என்னை மாத்திரம் பொறுத்தது அல்ல என்று. அப்படி நினைத்து கொண்ட போதுதான் நான் என்னுடைய வேலை செய்த இலங்கை காப்புறுதி கூட்டு தாமரத்தில் தொழில் புரிந்துகிற காலத்தில் தொழிற்சங்க ரீதியாக நான் ஈடுபட ஆரம்பித்தேன். அந்த தொழிற்சங்கம் மூலம் பொதுவாக ஈடுபடுவதில் நான் சமூகத்தில் உள்ள பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் அங்கே பேசுவோம். எங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மாத்திரமல்ல, பொதுவாக சமூகத்தில் நாட்டில் உள்ள விடயங்களை பற்றி நாங்கள் கலந்தாடுவோம். அதில் பரவலான ஒரு அறிவு உணர்வு ஏற்பட்டதன் மூலம் அதே நேரத்தில் 1965 ஜேவிபியை பற்றி நானும் மற்றவர்களும் என்னோட சக தோழர்களும் நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தோம். அதிலிருந்து ஜேவிபியை பற்றி ஒரு அபிமானம் எனக்கு ஏற்பட்டது. தொடர்ந்தும் நான் காப்புறுதி கூட்டு தான் வேலை செய்தேன். 81 வரையில் அங்கே தொழில் புரிந்த அந்த ஒரு பிரேக் கொண்டு இடைவெளி ஏற்பட்டது. வெளிநாடுகளிலும் அங்கே இருந்து போட்டு அந்த தொடர்பு, தொழிற்சங்க தொடர்பு இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் அரசியல் மாற்றம் ஒன்று தேவை என்ற உணர்வு, அதை செய்யக்கூடியது ஜேவிபி மாத்திரம்தான் என்ற எண்ணமும் என் மனதில் உறுதியாகியது. பிறகு எப்படியோ விசேஷமாக எனது பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக இந்த நாட்டுக்கு வர சூழ்நிலை வரக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டது. நாங்கள் நாட்டை விட்டு பல காரணங்களாக வந்திருந்தாலும் இந்த நாட்டில் எங்களுக்கு பல வசதிகள், நாங்கள் வசதியுடன் வாழ்ந்தாலும் பிள்ளைகளின் தொழில் ரீதியாக, பிள்ளைகளின் கல்வி ரீதியாக எல்லா வசதிகளும் இருந்தாலும் எங்கள் நாட்டை பற்றிய கவலை இருக்கும், வளர்ந்து வரும் சந்ததியை பற்றிய கவலை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் இந்த ஒரு அரசியல் மாற்றத்துக்காக இந்த என்பிபி மூலம் நாங்கள் நடவடிக்கைகிறோம். இங்கே இடம்பெயர்ந்து அல்லது இங்கே வந்து குடியேறிக்கும் இந்த நாட்டில் இங்கிலாந்தில் குடியேறிக்கும் மக்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், எங்களோட வாழ்க்கை எப்படி நலமாக இருந்தாலும் நாங்கள் நாட்டை பற்றி நினைக்க வேண்டும், மற்ற வளரும் சந்ததிகளை பற்றி நினைக்கிறோம், எங்களோட உறவினர்கள் இவரை பற்றி நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே இவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலும் அவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இருக்கிறது. நாங்கள் ஏதோ சந்தர்ப்பம் கிடைத்து நாட்டுக்கு வந்து விட்டோம், எல்லாருக்கும் நாட்டை விட்டு வெளியேற்றி வர முடியாது. ஆகவே எங்களால் முடிந்ததை அந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு என்று சொன்னால், அந்த நாடு வளம் மிகுந்த எல்லா வசதிகளும் உள்ள நாடு. அரசியலால் தான், தவறான அரசியலால் தான் அந்த நாட்டின் பிரச்சனைகளை பற்றி மக்கள் துன்புறுகின்றனர். இந்த மாற்றத்திற்காக எங்களால் செய்யக்கூடியதை இங்கே இருந்து அந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்களும் போதிய அளவு பங்களிப்போம் என்றதுதான் என்னுடைய வேண்டுகோள்.